ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கார்டன் ஹார்வெஸ்ட்ல இருந்து ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முருங்கை மரம் நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்குது. இந்த காயை பறித்து இன்றைக்கி நம்ம மண் பாத்திரத்தில் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது கூட நறுக்கி வச்ச ஒரு கை சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது எப்பயுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக கிராக் ஆயிரும். இப்போது இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்த முருங்கைக்காயையும் தோல் சீவி வச்ச 3 உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 3 காய்கறி சேர்த்து தான் இந்த சாம்பார் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அவரைக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். இப்போது இது கூட 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். குக்கரில் 1/4 கிலோ துவரம்பருப்பு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து 5 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு காய் வேகிற அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.